பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி நேர்களுக்கு நம்மளுடைய பிறப்பின் ரகசிய விஷயங்கள் என்னன்னா, இவங்க பாத்தீங்கன்னா பிறப்பின் ரகசியம்னாலே திரௌபதி இந்த ராசிக்குள்ளவர்கள், திரௌபதியுடைய அம்சத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த ராசிக்குள்ளவங்க பாத்தீங்கன்னா திரௌபதி ஒரு அம்மனுடைய அம்சமாக தெரிபவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய என்னன்னா இந்த அம்மன் வழிபாடு உள்ளவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப சபிக்கும் குணமுடையவர்களாக இருப்பார்கள். ஏன் அப்படி பாத்தீங்கன்னா இவங்களுடைய குணங்கள் என்னன்னா ஒரு ஆண் திரௌபதியுடைய முற்பிறப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முற்பிறப்பு அவ என்ன என்ன நினைச்சானா, நல்ல வீரம் உள்ளவனா இருக்கணும், ரொம்ப அழகானவனா இருக்கணும், ரொம்ப விவேகமும் நிதானமும் உடையவனாக இருக்கணும், எல்லா விஷயங்களும் முக்காலங்களும் உணர்ந்தவனாக இருக்கணும், அதே போல் சிறந்த வீரனாக இருக்கணும், ரொம்ப உடல் பலம் வலிமை உடையவனாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவ போன பிறப்பில் அதாவது முற்பிறப்பில் ரொம்ப அதெல்லாம் கேட்டு வரம் பெற்றுக்கிட்டு இருந்திருக்கா. அப்போது அதெல்லாம் ஒரே ஆளுக்கு அந்த பிறப்பில் ஒரே ஆண்மகனுக்கு இது கிடைக்கல. அதனால அவ வரமாக வாங்கி அடுத்த பிறப்பில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆணுக்கும் அந்த பலங்கள் பெற்று தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாருக்கும் தனித்தனியான பண்புகள் உடைந்து அவர் நினைத்த அத்தனை பண்புகளும் அந்த 5 ஆண்மகளும் ஒரே அண்ணன் தம்பிகளாக இருப்பதனால் அந்த 5 ஆண்மகளையும் மனம் செய்து கொண்டாள். அவர் வரம் பெற்று வந்ததுனால மனம் செய்து கொண்டாள் அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்குது. அப்போ இந்த இந்த இடத்தில் அதாவது கடகராசிக்காரர்கள் எப்படின்னா தாய்மையின் மென்மை, தாய்மையினுடைய அளவு அதிகம் அப்படிங்கிறது. ஆனா இவங்க நக்கல் பண்ணுவதில் சிறந்தவர்கள் அப்படிங்கிறது. பாத்தீங்கன்னா யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாரையும் நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க. ரொம்ப தைரியம், போல்டு, எந்த சபையில் ஒரு பெண்ணை நிறுத்தினாலும் அந்த சபையில் அவங்க வீரம் கொண்டு எழுந்து ஸ்ட்ராங்கா போராடக்கூடியவர்கள் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த தாய்மையின் வழிகள், கர்ப்பப்பை வலி அந்த மாதிரி இதெல்லாம் இவங்களை ரொம்ப தாக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது அந்த தாய்மைக்குள்ள வழிகளை இவங்க அதிகமாக இதுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ராசிக்காரர்கள் தாயுடைய அன்பை முழுமையாக பெறலைன்னா இவங்களுக்கு இந்த புற்றுநோய் அந்த மாதிரி ஒரு இது வரும் அப்படிங்கிறது முக்கியமாக எடுத்துக்கணும். பொதுவாக இந்த இந்த இடம் பாத்தீங்கன்னா திரௌபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு கோபத்தினுடைய அகங்காரங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரர்கள் பிறப்பின் ரகசியம் அண்ணன் தம்பிங்களுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளுடைய சப்போர்ட் இருந்தாலும் நிறைய இன்னல்களை அணிவிப்பாங்க. தன் தாய்மைக்கு ஒரு இலக்குகள் உருவாக்கக்கூடிய இன்னல்கள் நிறைய உருவாகும் அப்படிங்கிறது. மற்றவங்களை கேலி கிண்டல் செய்வதில் கவனமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதே போல் நீங்க ஆண் மகன்களை ரொம்ப கம்பீரமான ஆண் மகன்களை ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் நீங்க தெய்வ அம்சத்துக்குரிய ஒரு அம்மனுடைய வழிபாடுக்குரியவர்கள். ஒரு அம்மனே உங்களுக்கு உருவான மாதிரி உருவாகி இருப்பாங்க. அவ்வளோ பவர் சக்தி இருக்கும் உங்களுக்கு. ஆண்களை மதிப்பதை விட தன்னுடைய பெண்மையுடைய அகங்காரங்கள் அதிகமாக நீங்க மதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய அகங்காரங்களை வைத்துதான் ஆண்களை வழிகாட்டுவீர்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இந்த திரௌபதிங்கிறது என்னன்னா தன்னை எரித்து கொண்டே இருப்பாள். ஆனா கடகராசிக்காரர்கள் தன்னை எப்பவுமே சுத்தப்படுத்திக் கொள்வதில் மிக சிறந்தவர்கள். என்ன ஒரு அழுக்கான விஷயங்கள் இவங்க அதிகமாக தீ மிதித்தல், இவங்களுக்கு வருடம் தீ மிதித்தல் இவங்களுக்கு ஏற்படும். அம்மன் கோயில தீ மிதிப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க பிறப்பின் ரகசியம் என்னன்னா ரொம்ப வீரமான மங்கையாக பிறப்பெடுத்துப்பார்கள். எவ்வளவு அவதூறான விஷயங்கள் இவரை நோக்கி அம்புகள் இட்டாலும் அந்த அவதூறுகளை எல்லாம் இவங்க பொருட்டாக எடுக்க மாட்டாங்க. தன்னை எதுக்காக வந்தோமோ அந்த காரியத்தில் சக்சஸ் ஆவாங்க. தன்னை அவச்சொல் சொல்பவர்களுடைய வழிகள் இவங்களுக்கு சாபமாக இவங்க கொடுத்துருவாங்க. யாராச்சும் இவங்களை அவச்சொல் சொன்னாங்கன்னா அவங்களை சபிப்பதில் இவங்க சிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது. இதனால் நம்ம நிறைய சாபங்கள் கொடுக்க அதாவது கடகராசிக்காரர்கள் நிறைய சபிக்க அந்த கடகராசிக்காரர்களுடைய உடலும் என்னாகும், பின்தங்கி விடும். உடலுடைய ஆரோக்கியம் கெட்டுவிடும். அதனால் நீங்க மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணினாலும் நீங்க சபிச்சீங்கன்னா
அது உங்களுக்கும் நிறைய வலிகளும் இழப்புகளும் உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால சாபங்களை குறைத்து விடுங்கள் அப்படிங்கிறது. பொதுவாக நீங்க தெய்வீக நிலையிலே இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி நல்ல அதிர்வுகள் வரும். உங்களுடைய கோவங்களை குறைக்கணும். எப்பவுமே கோவங்களை அதிகமாக்க, கோவங்கள் குறைக்கிறதுக்காக தான் நீங்க தீமிதியே வருடம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அது உங்க கோபத்தினுடைய அளவை குறைத்து விடும் அப்படிங்கிறது. அதனால் நீங்க எப்பவுமே கோபத்தினுடைய அளவை குறைக்கும் போது உங்க உடல் உஷ்ணம் அமைதியாகும். கோபத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும் இடத்தில் உங்களுக்கு இந்த புற்றுநோய்கள் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால நீங்க கோபத்துடைய அளவை குறைக்கணும். அதே போல் தாயை ரொம்ப நேசிக்க கத்துக்கோங்க. தாயை அவதூறு பரப்பாதீங்க. தாய்கிட்ட பணத்தை மட்டும் நோக்கில் பார்க்காதீங்க. தாயை நேசிக்க கத்துக்கிட்டீங்கன்னா தாயால் உங்களுக்கு நன்மைகள் உருவாகக்கூடிய ராசியாக இது இருக்கிறது. அதனால கடகராசிக்காரர்கள் என்னன்னா திரௌபதி வழிபாடு பண்றது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மன் கோயில்களுக்கு தீமிதித்தல் ரொம்ப சிறப்பான இவங்களுக்கு நல்பலனை தரும். என்னால அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா கூட தீ மிதிக்கிறவங்களுக்கு வேண்டிய உடைகளும் மாலை தண்ணீர் இதெல்லாம் செய்து பணிவிடை செய்து நீங்க அந்த தீ மிதிக்கிறவங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு அது நிறைய சக்சஸை கொடுக்கும். அதே மாதிரி நிறைய அவச்சொல்களை நினைத்து நீங்க கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு பெரிய சாதனையை சாதிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவதரித்திருக்கீங்க. திரௌபதி உடைய அம்சமாக இருப்பதினால் இதுதான் பிறப்பின் ரகசியம். நிறைய ஆண்களை துச்சமாக மதிப்பதை குறைத்து கொண்டு ஆணுடன் பெண், அதாவது காளி அம்சத்தை எடுக்காமல், திரௌபதி காளி அம்சம் எடுக்க போதுதான் அவள் விஸ்வரூபமாக நிறைய மாற்றங்கள். ஏன்னா அவள் தலைவிரி கோலம் எடுக்கிறா. தலைவிரி கோலம் எடுக்கும்போது அந்த பக்கமும் துரியோதனன் பக்கமும் ஃபுல்லா அழியுது. அதே போல் தர்மன் நாட்டை கைப்பற்றினாலும் ஆனா குழந்தை செல்வங்கள் எல்லாம் இழக்கும் நிலை ஏற்படுறது. இரு பக்கமும் நம்ம இழப்புகளை சந்திக்கிறோம். அதனால கடகராசிக்காரர்கள் தலைவிரி கோலமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனால் அது ஒரு அபசத்தனமாக உங்களுடைய ராசிக்கு அது விளங்குகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க தலைவிரி கோலம்னாலே நீங்க கோபத்தின் உச்சாடத்தை தொடுவதாக இருக்கும். அதனால எப்பவுமே தலையை இருக்க முனைந்து போடுதல், பின்னுதல் இல்லதா கொண்டை போடுதல் அந்த மாதிரி வைத்துக் கொள்ளுங்க. தலையே வெறித்து போடாதீர்கள். அதே போல் நிறைய பால் நிறைய குழந்தைங்களுக்கு தானம் கொடுங்க. குழந்தை பெற்றவர்களுக்கு தானம் கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு தானம் கொடுக்கும் போது உங்களுடைய அந்த கோபத்தினுடைய அளவு குறைந்து தாய்மையினுடைய அளவு அதிகரிக்கும். அப்போ உங்களுடைய செல்வ நிலை நல்லா இருக்கும். உங்க மனநிலையும் ரொம்ப சாந்த தன்மையாகும். அதனால எப்பவுமே உங்க மனநிலை சாந்தமாக இருக்கணும்னா பாலை யாருக்காச்சும் கொடுக்கணும். பசும்பால் வாங்கி யாருக்காச்சும் தானம், யாருக்குன்னா குழந்தைங்கள் பெற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நில ஒளி, அந்த கோபத்தினுடைய அளவை நீங்க கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். உங்களுக்கு பிறப்பின் ரகசியமே அதில் தான் உட்கார்ந்து இருக்குது. அமைதியான நிதானமான முறையில் இருங்க. யாரையும் கால் புணர்ச்சியுடன் பார்க்காமல் வாழ்ந்தீங்கன்னா சிறந்த வாழ்க்கை முறைகள் உங்கள் வாழ்வில் தொடர்ந்து வரும். திரௌபதியுடைய முழுமையான அருளும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு அந்த பக்கத்துல திரௌபதியுடைய கோயில் இருந்துச்சுன்னா அங்க போய் வழிபாடு பண்ணுங்க. அந்த வழிபாடு என்னன்னா நீங்களே உங்களை வழிபாடு பண்ணுவது போல் சமம். இல்லாட்டா நீங்க என்னன்னா உங்களுக்கு திரௌபதியுடைய வழிபாடு முறைகள் வேணும்னா கண்ணாடியில் நின்று நீங்க நல்ல முகத்துல மஞ்சள் பூசிக்கொண்டு பொட்டு வைத்து கொண்டு தலையை முடிச்சு போட்டு தலையை பின்னி அங்க திரௌபதியாக நினைத்து நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுடைய எண்ணங்குணங்கள் எல்லாமே மாற வாய்ப்புகள் இருக்கும். எனக்கு சாந்தத்தன்மையான திரௌபதியை உருவாக்கி கொடு அப்படி சொல்லிட்டு உங்களை கண்ணாடி முன்னால் நிலைநிறுத்தி கேட்டீங்கன்னாலும் அது முழுமையான சக்சஸ் ஆகும். ஆனால் முகத்தில் மஞ்சள் பூசிக்கொள்ளுங்க, கையில் மஞ்சள் பூசிக்கொள்ளுங்க, காலில் மஞ்சள் பூசிக்கொள்ளுங்க கண்ணாடி முன்னால் நிற்கும் போது. அப்பதான் அதோடைய முழுமையான வலிமையை நீங்க உணர முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு அந்த பிறப்பின் ரகசியத்தை கூறி எதனால் இந்த பிறப்பு ரகசியம் உங்களுக்கு உருவாகி இருக்குது, எதனால் இந்த மாற்றம் வருகிறது. பொதுவாக உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன தெரியுமா? போன பிறப்பில் நீங்கள் கோயிலுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் கொஞ்சம் விடுபட்டு இருப்பீங்க. அதனால் இந்த பிறப்பு கோயில்களுக்கு பணிகள் செய்வதும் இறைவனை நாடுவதும் இறை சக்தியாக மாறுவதுமாக தான் உங்களுடைய பணிகள் இருக்கும். இதுதான் உங்களுடைய பிறப்பினுடைய சின்ன ரகசியங்களும் கூட. அதை நீங்க கரெக்டா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிறந்த வாய்ப்புகள், சிறந்த விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும். அதெல்லாம் பண்ணி நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை நடத்துங்க. நன்றி, வணக்கம்.